அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேல் பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானவையெல்லாம் முதல்ல பார்க்கலாம். பொரி, மிக்சர் தேவையான அளவு, ஓமப்பொடி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பூரி, பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா இதுக்கு பதில் கொண்டக்கடலையும் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். காராப்பூந்தி மிக்சரில் சேர்த்தா சுவையாக இருக்கும், இருந்தால் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மற்றதை மட்டும் கலந்துட்டு எடுத்துக்கலாம். இனிப்பு சட்னி, பச்சை சட்னி, இது எப்படி அரைக்கிறதுன்னு கீழே லிங்க் கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே காய்கறிலாம் பார்க்கலாம். வெங்காயம், பாதி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி விதையெல்லாம் நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட் வேணால் சேர்த்துக்கலாம், துருவிட்டு சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலை, மாங்காய் பொடி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் நைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், வேணா சேர்த்துக்கலாம். பாதி அளவு எலுமிச்சை. சாட் மசாலா இருந்தால் சாட் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் வறுத்துட்டு சேர்த்துக்கணும். இது இல்லைன்னா சாட் மசாலா சேர்த்துக்கலாம். பச்சை சட்னிக்கு மல்லி இலை, பச்சை மிளகாய், சீரகம், ஒரு துண்டு இஞ்சி இது மட்டும் சேர்த்து அரைச்சாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எலுமிச்சை சாறு மட்டும் பிழிஞ்சிக்கணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கலந்துடலாம். பொரி சேர்த்துடலாம். பூரியை 1-2 உடைச்சிட்டு சேர்த்துக்கணும். வெங்காயம், கொத்தமல்லி, கேரட், பச்சை மிளகாய், மாங்காய், தக்காளி இது அப்படியே கலந்துக்கலாம். இதில் பாதி அளவில் நான் உருளைக்கிழங்கும் பாசிப்பயிரும் கலந்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ரொம்ப சேர்க்க வேண்டாம். சாட் மசாலா கொஞ்சமாக தூவிக்கிறேன். எலுமிச்சை சாறு, இனிப்பு சட்னி, பச்சை சட்னி இதை முதல்ல கலந்துக்கலாம். மிக்சர், காராப்பூந்தி உடனே கலந்துட்டு சாப்பிடணும். ரொம்ப நேரம் வச்சோம்னா ஊறிடும், கரகரப்பாக இருக்காது. உருளைக்கிழங்கு வந்து தனியாக கலந்துக்கிறேன். இங்கே எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து கலந்து தான் தருவாங்க. ஏற்கனவே கலந்து வச்சதுலேருந்து கொஞ்சம் கலந்துக்கிறேன். பூரிக்கு பதில் சமோசா இருந்ததுன்னா சமோசா கலந்துக்கலாம், சமோசா சாட் ஆகிடும். நல்லா கலந்து விடலாம். இப்போ 2 விதமாக கலந்து எடுத்துட்டோம். மேலாப்பில் கொஞ்சம் வெங்காயம், இப்போ பேல் பூரி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு வித பூரி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துருக்கோம். இதில் வந்து வெறும் பொரி மிக்சர் இது மட்டும் சேர்த்துருக்கோம். பச்சை சட்னி அரைச்சதும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து வச்சிட்டிங்கன்னா நிறம் மாறாமல் இருக்கும். ரெண்டும் சுவை ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம், இதில் சேர்க்கலை, அவ்வளோதான். நன்றி.